ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க ஸ்மார்ட் பை டுடோரியல்ஸ். நான் தான் அவங்க மேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ். இதில் நம்ம பார்க்க போகிறது ஏன் ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ் டிலே ஆகுது, ஏன் பேமெண்ட் நடக்காமல் இருக்குது, அதுக்கு என்ன காரணம், கோடில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரோட் மேப்பை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வாட் ஆர் ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ், என்னென்ன ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ் இருக்குது, இஎன்எம் லெவல் ஆஃப் டிட்டர்மினேஷன், எப்படி இஎன்எம் லெவலை டிட்டர்மின் பண்ணுறோம், ஓகேங்களா. சிபிடி அண்ட் ஹிபிக்ஸ் கோட்ஸ். ப்ரொலாங் கேஷ் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா சிபிடி கோட்ஸும் இருக்கும், ஹிபிக்ஸ் கோட்ஸும் இருக்கும். அதே மாதிரி மெடிக்கேர் வாஸ் நான் மெடிக்கேர் கைட்லைன்ஸ். மெடிக்கேருக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்குது, நான் மெடிக்கேருக்கு என்ன கைட்லைன்ஸ் இருக்குது ப்ரொலாங் கேஷ் சர்வீஸில். ப்ரைமரி கோட்ஸ், இதெல்லாம் எந்தெந்த ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ்க்கு ப்ரைமரி சிபிடி கோட்ஸ். டைம் கேல்குலேஷன், டைம் ஒவ்வொரு ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி டைமை கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கேல்குலேட் பண்ணணும் அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் லைவ் சாட் எக்ஸாம்பிள்ஸ், சில எக்ஸாம்பிள்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதான் இதோட ரோட் மேப். வாட் இஸ் ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ்ன்றது ஒரு அடிஷ்னல் சர்வீஸ். அதாவது நார்மலாக இஎன்எம் சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போவாங்க. அப்படி நார்மலாக இஎன்எம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் பண்ணுவாங்க. இப்போ சில டைமில் சில பேஷண்ட்டுக்கு அதை விட எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் டாக்டர் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். அப்போ நீங்கள் நார்மல் இஎன்எம் சர்வீஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமான டைம் சர்வீஸ் பண்ணதுனால ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற கிரெடிட் ப்ரொவைடருக்கு வேணும், கரெக்டுங்களா. ஸோ அதுக்காக பயன்படுத்தி தான் இந்த ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ். இதில் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ டைம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி சிபிடிஸை கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூனிட்ஸ் கொடுக்குறது மூலமாக அவரோட பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒரு நார்மல் சர்வீஸ் இஎன்எம் லெவல் 5 வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்குது, ஓகேங்களா. லெவல் ஹை வரைக்கும் தான் இருக்குது. அது வரைக்கும் தான் நம்மளால் ஒரு இஎன்எம் சிபிடியை பே பண்ண வைக்க முடியும், காசு கொடுக்க முடியும். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அது மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனால் அவர் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுறாரு, அதாவது எக்ஸ்ட்ரா சர்வீஸ் பண்ணுறாரு, அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரணும். அதுக்காக உருவானது தான் இந்த ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ். இந்த ப்ரொலாங் கேஷ் சர்வீஸில் என்னென்ன அடங்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் பேஷண்ட் இன்டர்பிரேஷன், ரிவ்யூவிங் மெடிக்கல் ரெக்கார்ட், டாக்குமெண்டேஷன், கேர் கோஆர்டினேஷன், அதர் மெடிக்கலி நெசசரி ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம்டு ஆன் த சேம் டே சர்வீஸ். இந்த சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொலாங் சர்வீஸ் கேரில் வரும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போது இஎன்எம் சர்வீஸ் லெவல் ஆஃப் டிட்டர்மினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இஎன்எம் லெவலை சூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. எம்டிஎம், அதாவது மெடிக்கல் டிசிஷன் மேக்கிங்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டைம் பேஸ் பண்ணியும் நம்ம இஎன்எம் லெவலை எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது எதை வச்சு நம்ம லெவலில் கரெக்டாக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எது ஹை லெவலுக்கு சப்போர்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி எடுப்போம். இப்போ எக்ஸாம்பிளாக எம்டிஎம் பார்த்தீங்கன்னா லோவில் இருக்குது, டைம் மாடரேட் சப்போர்ட் ஆகுதுன்னா நம்ம டைம் பேஸ் பண்ணி மாடரேட் கொடுத்துக்கலாம். இப்போ அப்படியே வைஸ் வர்சா டைம் வச்சு லோ போகுது, எம்டிஎம் வச்சு மாடரேட் போகுதுன்னா அப்போ நம்ம எம்டிஎம் வச்சு லெவல் கொடுத்துக்கலாம், மாடரேட் லெவல் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் இதை வேணால் நம்ம பயன்படுத்தலாம். எது ஹை லெவல் போதோ அதுதான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ இதை ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இஎன்எம் சர்வீஸில் டைமும் ஒரு காம்பனண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரொலாங்டு சர்வீஸ் சிபிடி கோட்ஸ். ப்ரொலாங் சர்வீஸ் சிபிடி கோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நான் மெடிக்கேர் கோட்ஸ். நான் மெடிக்கேர் கோட்ஸ்ன்றது கமர்ஷியல் அண்ட் மெடிக்கேடுக்கு கொடுக்கக்கூடிய கோட்ஸ். அது பார்த்தீங்கன்னா 99417 கொடுப்போம். அதே மாதிரி 99418 பேஸ்ட் ஆன் சிபிடியை பேஸ் பண்ணி கொடுப்போம், ப்ரைமரி சிபிடி பேஸ் பண்ணி கொடுப்போம். அதை ரெண்டாவது ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ் கோட். இது எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இஎன்எம் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா அதோட ஹையஸ்ட் டைமிங்னு ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அவுட் பேஷண்ட் விசிட். ஆஃபீஸ் அவுட் பேஷண்ட் விசிட்டோட எஸ்டாப்ளிஷ்க்கு பார்த்தீங்கன்னா 54 மினிட்ஸ் தான் ஹையஸ்ட் டைமிங். இப்போ 55 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ் கொடுத்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு இஎன்எம் சர்வீஸோட ஹையஸ்ட் லெவல், இப்போ ஆஃபீஸ் இன்பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஹோம் விசிட்டாக இருக்கலாம், எல்லா சிபிடிக்குமே ஹையஸ்ட் டைமிங் ஒன்று இருக்குது. அந்த டைமை தாண்டும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ் சிபிடி கொடுப்போம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரொலாங்டு சர்வீஸ் கோட் ஒர்க் ஃப்ளோ. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஷண்ட் ப்ரொவைடர் பார்க்க வருவாங்க. ப்ரொவைடர் பார்த்ததுக்கப்புறம் இந்த ப்ரொவைடர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் நார்மலாக சர்வீஸ் பண்ணுறாருல, அந்த இஎன்எம் சர்வீஸ் பண்ணுற டைமோட எக்ஸ்ட்ரா டைம் பண்ணுறாரு அப்படின்னா அவர் அந்த டைமை மென்ஷன் பண்ணுவார். எவ்வளோ டைம் அந்த பேஷண்ட் கூட அந்த என்கவுண்டரில் செலவு பண்ணியிருக்காரோ அந்த டைமை அவர் மென்ஷன் பண்ணுவார். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த இஎன்எம்மோட ஹையஸ்ட் லெவல் என்ன. இப்போ எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட் நம்ம பார்த்துருக்கேன், ஆஃபீஸ் விசிட்,
ஆஃபீஸ் விசிட்டு எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட்டோட டைமிங் வந்து 54 மினிட்ஸ் பார்த்தோம். அப்படி அதை விட தாண்டும் போது அப்படி தாண்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஆமாம், அப்படி தாண்டி இருக்கு அப்படின்னா நம்ம மூணாவதை செக் பண்ண வேண்டியது ஈச் அடிஷ்னல் 50 மினிட்ஸை மெட் பண்ணியிருக்கா. ஏன்னா ப்ராங்க் கேர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மற்ற டைமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த டைம் இதில் எடுத்துப்போம். ஆனால் ப்ராங்க் கேர் சர்வீஸ்க்கு மட்டும் 50 மினிட்ஸ் தொட்டிருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு ப்ராங்க் கேர் சர்வீஸ் கூட கொடுக்க முடியும். ஸோ அதை வந்து மெட் பண்ணியிருக்கா, அந்த க்ரைட்டீரியாவை மெட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சிபிடி நம்ம பார்த்தோம், நான் ப்ராங்க் கேர் சர்வீஸ் பார்த்தோம், அதே மாதிரி வந்து அதாவது நான் மெடிக்கேர் பார்த்தோம், அதே மாதிரி மெடிக்கேருக்கும் ஒரு கோடு இருக்குது. அது மாதிரி நம்ம இந்த விசிட்டுக்கு எது சப்போர்ட் ஆகுதுன்றதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ப்ராங்க் கேர் சிபிடி கொடுக்குறோம். அதே மாதிரி டாக்குமெண்ட்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் எப்போயுமே டோட்டல் டைம் கொடுத்துருப்பாங்க. அதாவது எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்ற டோட்டல் டைம் கொடுப்பாங்க. இல்லைனா சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் டைம் ஸ்டாப் டைம் கொடுப்பாங்க. அப்படி ஸ்டார்ட் டைம் ஸ்டாப் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை கேல்குலேட் பண்ணி அதை வச்சு நம்ம ப்ராங்க் கேர் சர்வீஸ் கொடுக்கலாம். ஸோ இதில் என்ன முக்கியம்னா மெடிக்கல் ரெக்கார்ட் சப்போர்ட் ஆகணும். அப்படி சப்போர்ட் ஆகணும்னா நம்மளால் கொடுக்க முடியாது. இதில் மெடிக்கல் கோடர்ஸ் வந்து பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இஎன்எம் சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு வகையான ப்ராங்க் கேர் சர்வீஸ் சிபிடி கோடு இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ அதில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. எந்த சர்வீஸ்க்கு என்ன ப்ரைமரி சிபிடிக்கு என்ன ப்ராங்க் கேர் ஆட் ஆன் கோடு வந்து கொடுக்கணும் அப்படின்றதில் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டைம் கேல்குலேஷனில் மிஸ்டேக், அதே மாதிரி இன்சூரன்ஸை வெரிஃபை பண்ணுறதில் மிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால தான் இஎன்எம் அதாவது ப்ராங்க் கேர் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா டேல் ஆகும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஃபார் கோடர்ஸ். என்ன இம்பார்ட்டன்ட் கோடர்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய ப்ராங்க் கேர் சர்வீஸ் கோட் பண்ணுற கோடர்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் கோட் ரிக்குவயர்மெண்ட். இதுக்கு அதாவது ப்ராங்க் கேர் சர்வீஸ்ன்றது ஒரு ஆட் ஆன் கோட். அப்படி இருக்கும்போது அது கொடுக்கணுமா கொடுக்க வேணாமான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த சர்வீஸ் அதாவது அது ஆஃபீஸ் விசிட்டாக இருக்கலாம் இல்லைனா ஹோம் விசிட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதோட ஹையஸ்ட் டைமை மெட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். மெட் பண்ணியிருந்தால் தான் ஆட் ஆன் கோடான இந்த ப்ராங்க் கேர் சர்வீஸை நம்மளால் கொடுக்க முடியும். ரெண்டாவது ஃபுல் 50 மினிட்ஸ் ரூல். இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா நார்மலாக எப்போவுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பேஸ் சிபிடி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா மிட் பாயிண்ட்டில் ரவுண்ட் பண்ணிடுவோம். மிட் பாயிண்ட்டுக்கு மேலே அதாவது பாதிக்கு மேலே டைம் இருந்தாலே நம்ம அதை கன்சிடர் பண்ணி அந்த சிபிடியை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இந்த 50 மினிட்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் 50 மினிட்ஸை மெட் பண்ணியிருக்கணும். அப்போ மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ப்ராங்க் கேர் சர்வீஸை கொடுக்க முடியும். அப்போ 50 மினிட்ஸ் மெட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். மெட் ஆகிடுச்சுன்னா நம்ம கொடுத்துக்கலாம். மூணாவது டாக்குமெண்டேஷன். இப்போ டாக்குமெண்டேஷனில் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதான்னு பார்த்தீங்கன்னா இது ப்ராங்க் கேர் சர்வீஸ் எக்ஸ்ட்ரா டைமு எக்ஸ்ட்ரா நம்ம காசு தர போகிறோம். அப்போ டைமிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். டைமிங் கண்டிப்பாக ப்ராப்பராக இருக்கணும். அதாவது என்னென்னா ஸ்டார்ட் டைம் என்ன ஸ்டாப் டைம் என்ன அப்படி இருக்கணும். அப்படி இல்லைனா டோட்டல் டைம் என்ன அப்படின்றது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் டைமை எக்ஸாக்டாக கேல்குலேட் பண்ணி எக்ஸாக்டான ப்ராங்க் கேர் சர்வீஸும் வித் யூனிட்ஸோடு கொடுக்க முடியும். இல்லைனா நம்மளுக்கு வந்து கொடுக்க முடியாது. ஸோ சப்போஸ் டாக்குமெண்ட் இல்லைன்னா ப்ரொவைடர்கிட்ட டவுட் வந்து கேட்கலாம், குவரி கேட்டுக்கலாம். அப்புறம் பே டிஃப்ரென்ஸ். இந்த பே டிஃப்ரென்ஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே டிஃப்ரென்ஸில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நான் மெடிக்கேர் அதே மாதிரி மெடிக்கேர் எப்படின்னு 2 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. அதாவது மெடிக்கேருக்கு தனியாக சிபிடிஸ் இருக்குது, நான் மெடிக்கேர் அதாவது கமர்ஷியல் அண்டு மெடிக்கேர் இன்சூரன்ஸுக்கு வேறு சில சிபிடிஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்மளோட இன்சூரன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இன்சூரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான சிபிடி அசைன் பண்ணணும். இதான் வந்து இந்த பே டிஃப்ரென்ஸில் வர்றது. எக்ஸ்க்ளூஷனில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராங்க் கேர் சர்வீஸ் வந்து எப்போவுமே நம்ம வந்து சைக்கோ தெரப்பிக்கு வந்து பே பண்ணவே மாட்டோம். அதாவது சைக்கோ தெரப்பிக்கு வந்து ப்ராங்க் கேர் சர்வீஸை ஆட் ஆன் கூட கொடுக்கவே மாட்டோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்க்ளூஷனில் வருது. ப்ராங்க் கேர் சர்வீஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி சிபிடி ஒரு ப்ரொவைடர் வந்து ஆஃபீஸ் விசிட் பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ப்ரைமரி சிபிடியை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது நம்ம ப்ராங்க் கேர் சர்வீஸ் ஆட் ஆன் கூட கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் கம்ப்ளீட் 50 மினிட்ஸ் மெட் ஆகிருக்கா, இன்சூரன்ஸ் என்னது, அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் ப்ரைமரி சிபிடி. ஏன்னா ப்ரைமரி சிபிடிக்கு ஏற்ற மாதிரி ஆட் ஆன் கோட் மாறும். ஸோ இது மூணுத்தையும் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு ஒர்க் ஃப்ளோ சொல்கிறோம் பாருங்களேன். பேஷண்ட் வந்திருக்காரு ஓகேங்களா விசிட்டுக்கு. ப்ரொவைடர் வந்து பார்த்தீங்கன்னா இஎன்எம் சர்வீஸ்
ஆஃபீஸ் விசிட் நம்ம எக்ஸாம் பண்ணுறாரு, எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட்டு. ஸோ 99215 கொடுப்போம். 99215ஓட டைமிங் ஹையஸ்ட் டைமிங் என்னவோ அதை தாண்டி 30 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு பேஷண்ட் கிட்ட அப்படின்னும் போது, ஸோ நம்ம ஆட் ஆன் கோடான 99417 கொடுப்போம். அது கூட வந்து 2 யூனிட்ஸ் கொடுப்போம். ஏன்னா 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. நம்ம 99417 வந்து 50 மினிட்ஸ் கோடு. ஸோ 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணதுனால, எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணதுனால நம்ம 2 யூனிட்ஸ் கொடுக்குறோம். டைம் கேல்குலேஷன் ரூல். இந்த டைம் கேல்குலேஷன் ரூலில் பற்றி நம்ம என்ன பார்த்துருக்கோம். என்னென்னா, ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ்க்கு 50 மினிட்ஸ் டைம் எட் பண்ணால் தான் நம்ம ப்ரொலாங் கேஷ் சர்வீஸே கொடுப்போன்றதை பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 0 to 40 மினிட்ஸ். இப்போ 0 to 40 மினிட்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்மளால் ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ் கோட் கொடுக்க முடியாது. ரெண்டாவது 15 to 29 மினிட்ஸ். இதில் வந்து 50 மினிட்ஸ் இருக்கிறதுனால 1 யூனிட் கொடுக்கணும். 30 to 44 மினிட்ஸ். ஸோ நம்ம 2 யூனிட் கொடுத்துக்கலாம். 45 to 59 மினிட்ஸ். ஸோ நம்ம 3 யூனிட் கொடுப்போம். 60 to 74 மினிட்ஸ் நம்ம 4 யூனிட் கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு 22 மினிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் 50 மினிட்ஸ் தான் நம்ம ஒரு ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ் கோடு, அதாவது 1 யூனிட் மட்டும் தான் கொடுக்க முடியும். செகண்ட் யூனிட்ஸை நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து டைம் கேல்குலேஷன் ரூலை மெட் பண்ணலை, அதனால் நம்மளால் கொடுக்க முடியாது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன். ஒரு கோடரோட முக்கியமான வேலை டாக்குமெண்ட்டை பார்த்து டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை கோட் பண்ணுறது தான். ஸோ டாக்குமெண்ட்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ் வந்து டைம் பேஸ் கோடுன்றதுனால அதில் கண்டிப்பாக டோட்டல் டைம் இல்லைனா ஸ்டார்ட் டைம் ஸ்டாப் டைம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் கோட் பண்ணவே முடியும். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசியிருக்கோம். ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ் வந்து இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி மாறும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மெடிக்கேருக்கு செப்பரேட் சிபிடி கோடும் கமர்ஷியலுக்கு செப்பரேட் சிபிடி கோட்ஸும் இருக்குது. மெடிக்கேரோட சிபிடி கோட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா G2212. இந்த G2212 எப்போ கொடுப்போம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆர் அதர் அவுட் பேஷண்ட் விசிட்க்கு கொடுக்கறது. G0316 இது வந்து இன்பேஷண்ட் இல்லைனா அப்சர்வேஷன் கேருக்கு கொடுக்கறது. G0317 இது வந்து நர்சிங் ஃபெசிலிட்டிக்காக கொடுக்கறது. G0318 இது வந்து ஹோம் ஆர் ரெசிடென்ட் விசிட்காக தருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிபிக்ஸ் கோடு. ஸோ மெடிக்கேருக்காக கொடுக்கக்கூடிய கோட்ஸ். கமர்ஷியல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சிபிடி கொடுப்போம், 99417 அண்ட் 99418. 99417 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் விசிட் ரிலேட்டடான சிபிடிஸ் கோடு கொடுப்போம். இதுவே 99418 வந்து பார்த்தீங்கன்னா இன்பேஷண்ட் ரிலேட்டடான சிபிடிக்கு கொடுப்போம். நாம் ஏற்கனவே எக்ஸ்க்ளூஷனில் வந்து பார்த்தோம். ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ தெரப்பிக்கு மட்டும் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ் மட்டும் கிடையாது, எல்லா ஆட் ஆன் கோடுமே அதுக்கு என்ன ப்ரைமரி கோட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ஆட் ஆன் கோடோட கீழே வந்து அதோட ப்ரைமரி கோடு என்னன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ் கோட் கூடயும் இந்த சைக்கோ தெரப்பி சிபிடி கூட கொடுத்தே இருக்க மாட்டாங்க. ஸோ ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ் கூட சைக்கோ தெரப்பி கூட யூஸ் பண்ணவே கூடாது. கிளைம் டினர் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் ஒரு 5 ரீசன் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ரீசன் வந்து கோடர்ஸ்க்கு சம்மந்தமானது. இன்கரெக்ட் ஆர் இன்கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன். ஸோ கிளைம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இல்லைன்னா டாக்குமெண்ட் வந்து இன்கரெக்டாக இருக்குது அப்படின்னா டாக்குமெண்ட்டை கேட்க வேண்டியது ஒரு கோடரோட வேலை. ஸோ அந்த கோடிங்கை மிஸ் பண்ணிவிட்டு அந்த வேலையை மிஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேமெண்ட் நடக்காது, கிளைம் டினர் ஆயிரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோடிங் எரர். இந்த கோடிங் எரர்ஸில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா கோடஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கோடை அனலைஸ் பண்ணாமல் ப்ரைமரி கோடு எதுவோ இருக்கும், அதுக்கு பதிலாக ஆட் ஆன் கோடு, அதாவது ப்ரொலாங் கேஷ் சர்வீஸ் கூட வேறு ஒன்றா கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்சூரன்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சிபிடி கொடுத்துருப்பாங்க. இதனால் டெய்னல் ஆகும். இந்த 2 காரணம் வந்து பார்த்திங்கன்னா கோடோட காரணம். மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி இஷ்யூ, ஆத்தரைசேஷன்ஸ் மிஸ் ஆகிறது, இல்லைன்னா கவரேஜ் அண்ட் பாலிசி இஷ்யூ. இது 3மே வந்து பார்த்திங்கன்னா கோடு ரிலேட்டட் கிடையாது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது கிடையாது. எலிஜிபிலிட்டி இஷ்யூன்றது பேஷண்ட் வந்து எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க, அந்த இன்சூரன்ஸில் ஆக்டிவாக இப்போ இருக்க மாட்டாங்க, அதுதான் எலிஜிபிலிட்டி இஷ்யூ. ஆத்தரைசேஷன் மிஸ்ஸிங்ன்றது ரிக்வயர் பீரியட் ஆத்தரைசேஷன் நாட் அப்டைன்ட், அதனால் நடக்கிறது. கவரேஜ் அண்ட் பாலிசி இஷ்யூ, சர்வீஸ் நாட் கவர்ட் அண்டர் த பிளான். பேஷண்ட்டோட அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி இந்த சர்வீஸ் கவர் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் கவர் பண்ணக்கூடிய அந்த என்னென்ன சர்வீஸ் வந்து கவர் பண்ணுவாங்களோ அந்த சர்வீஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக
வேறு ஒரு சர்வீஸ் இருக்கும், அதனாலேயே என்ன ஆகும், பேமெண்ட் நடக்காது. ஸோ பேஷண்ட் வந்து சப்மிட் பண்ணும்போது, இன்சூரன்ஸை சப்மிட் பண்ணும்போது கவர் ஆகுமான்றதை செக் பண்ணி தான் பேஷண்ட் வந்து இன்சூரன்ஸை சப்மிட் பண்ணணும். இல்லைனா பேஷண்ட் தான் அவங்க கையில் இருக்க காசை கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது முக்கியமான 2 விஷயந்தான். டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக செக் பண்ணணும், ப்ராப்பரான கோடிங் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்ன ப்ரொலாங் கேர் சர்வீஸ் கோடு இருக்குன்றது தான். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 99417 இது ஆஃபீஸ் இல்லைனா அவுட் பேஷண்ட் விசிட் கொடுக்கறது. 99418 இது வந்து இன்பேஷண்ட் ஆர் அப்சர்வேஷன் கொடுக்கறது. 99358 இந்த ப்ரொலாங் கேர் சர்வீஸ் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் டு ஃபேஸ் விசிட் கொடுக்கறது. 99359 இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் விசிட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஆட் ஆன் கோடு. G2212 வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஆர் அவுட் பேஷண்ட் கொடுக்கறது மெடிக்கேருக்கு. அதே மெடிக்கேருக்கு G0316 வந்து பார்த்திங்கன்னா இன்பேஷண்ட் அப்சர்வேஷன் கொடுப்போம். G0317 வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் விசிட்காக கொடுக்கறது. G0318 வந்து ஹோம் விசிட்காக கொடுக்கறது. ஸோ முக்கியமாக இது மூலமாக ஒவ்வொரு சிபிடிஸும், அதாவது ஒவ்வொரு இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணியும் அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி மாறுது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் ப்ராப்பரான சிபிடியை நம்மளால் அசைன் பண்ண முடியும். நம்ம வந்து இத்தனை டைப் ஆஃப் ப்ரொலாங் கேர் சர்வீஸ் கோடு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நம்ம இப்போ ஃபைனல் ஸ்லைடுக்கு வந்துட்டோம். இதில் நம்ம பார்க்க போகிறது கீ டேக்அவேஸ். இந்த கீ டேக்அவேஸில் வந்து ப்ரொலாங் கேர் சர்வீஸோட கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது டைம் பேஸ் கோட். ஸோ டைம் பேஸ்ட் ஆட் ஆன் கோட். ஸோ ப்ரைமரி கோட் இல்லாமல் ஆட் ஆன் கோட் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி மாறும், அதே மாதிரி சர்வீஸ் பேஸ் பண்ணி மாறும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்டு டைமிங்கிறது 50 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ மாதிரி தான் இந்த கோடை வந்து நம்ம கோட் பண்ண முடியும். இது 2வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு மெடிக்கேர் யூஸ் ஹிப்பிக்ஸ் கோட்ஸ். மெடிக்கேர்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஜி கோட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுருக்கணும். 4வது பார்க்க போகிறது ப்ரைமரி இஎன்எம் ரிக்வயர்டு. ஏன்னா இது வந்து ஆட் ஆன் கோடுன்றதை நம்ம பார்த்ததுனால ப்ரைமரி கோடு இல்லாமல் ஆட் ஆன் கோடை பில் பண்ணவே முடியாது. ஸோ ப்ரைமரி இஎன்எம் கோடு கண்டிப்பாக தேவை. டாக்குமெண்டேஷன் இஸ் கிரிட்டிக்கல். டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஸ்டார்ட் டைம் ஸ்டாப் டைம் இருக்கணும், அப்படின்னா டோட்டல் டைம் இருக்கணும். டாக்குமெண்ட்டில் கிளாரிட்டியாக இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ப்ரொலாங் கேர் சர்வீஸை பில் பண்ணவே முடியும். இது இம்பார்ட்டண்டான விஷயம். வெரிஃபை பேயர் கைட்லைன்ஸ். ஆல்வேஸ் செக் பேயர் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ், கவரேஜ் அண்ட் பில்லிங் ரிக்குவயர்மெண்ட். ஏன்னா ஒவ்வொரு பேயருக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து ப்ரொலாங் கேர் சர்வீஸில் எந்த சிபிடி பே பண்ணுவாங்களா பே பண்ண மாட்டாங்களான்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு பில் பண்ணணும். நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மெடிக்கல் கோடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மேலும் சில டாபிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த டாபிக்ஸை பற்றி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி. ஹாப்பி லேர்னிங்.